நாம் இயங்கும்போது நம்மை சுற்றி என்னென்ன இயங்குகிறது என்பதை உணரக்கூடிய ஆற்றலும் சக்தியும் எப்போது கிடைக்கும் என்றால் நிகழ்காலத்திலே மட்டுமே கிடைக்கும். நீங்கள் இயங்கும்போது உங்களை சுற்றி என்ன இயங்குகிறது என்பதை நீங்கள் அவற்றை உணர்ந்தால் மட்டுமே நீங்கள் இந்த பிரபஞ்சத்தையும் இந்த உலக இயக்கத்தையும் நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். நீங்கள் இயங்கும்போது இந்த உங்களை சுற்றி பறவைகள், விலங்குகள், மனிதர்கள், இயற்கை காட்சிகள், இயற்கைகள், பிரபஞ்ச சக்திகள், ஆற்றல்கள், பஞ்சபூதங்கள் என அனைத்து ஜீவராசிகளும் அதுவும் இயங்கிக் கொண்டுதான் இருக்கிறது. நாம் அவற்றை உற்று நோக்குவதில்லை, அவற்றை கவனிப்பதில்லை. ஏனென்றால் நாம் சதாகாலம் கடந்த கால நிகழ்வுகளிலோ அல்லது எதிர்கால சிந்தனைகளிலோ நாம் மூழ்கி கிடக்கிறோம். இரண்டுமே நாம் கற்பனையாகவும் நம் சிந்தனைக்குள்ளே போட்டு நாம் இயங்கிக் கொண்டிருக்கும் போது நிகழ்காலத்தில் நாம் வாழ தவறிவிடுகிறோம். அத்தகைய நிகழ்காலத்தினை நாம் வாழும்போது நிகழ்காலத்தில் நம்முடன் இந்த உலகமும் இந்த பிரபஞ்சமும் பல கோடி ஜீவராசிகளும் ஒவ்வொன்றும் இயங்கிக் கொண்டிருப்பதை நாம் உணர இயலும். எனவே நிகழ்கால வாழ்க்கையை நீங்கள் உணர வேண்டுமென்றால் நிகழ்காலத்திலே வாழ்ந்து நிகழ்காலத்தில் இயங்கக்கூடிய இந்த இயற்கை வளங்களையும் இயற்கையின் உயிர் ஆற்றல்களையும் நீங்கள் உணரும்போதுதான் நீங்கள் நிகழ்காலத்திலே வாழ இயலும். ஒரு மனிதன் எவ்வளவு காலம் ஒரு நாளில் எவ்வளவு மணி நேரம் நிகழ்காலத்திலேயே இருக்க முயற்சி செய்கிறானோ, நிகழ்காலத்தில் இயங்க ஆசைப்படுகிறானோ, நிகழ்காலத்திலேயே இயங்கி கொண்டிருக்கிறானோ, அவன் இந்த பிரபஞ்சத்தை பற்றியும் இந்த உலக இயக்கங்களை பற்றியும் புரிந்து கொள்ளவும் அவற்றுக்கு சில தெளிவும் ஞானமும் அறிவும் கிடைக்கும் என்பதை நீங்கள் இந்த நேரத்தில் புரிந்து கொள்ளலாம். எனவே இந்த முக்காலங்களை பற்றியும் நிகழ்காலம், கடந்த காலம், எதிர்காலங்களை பற்றி நாம் ஒரு குறிப்பாக இதை பார்த்தோம். மேலும் ஒவ்வொரு காலங்களை பற்றியும் அவற்றின் மூலம் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதை பற்றியும் பின்வரும் பதிவுகளில் நாம் தெளிவாக காணலாம். அதன்படி கடந்த காலங்களை எவ்வாறு நாம் அதிலிருந்து வெளியே வர வேண்டும் எனவும், எதிர்கால சிந்தனைகளிலிருந்தும் எதிர்கால எண்ணங்களிலிருந்தும் அறவே புறக்கணித்து அதிலிருந்து நாம் எவ்வாறு வெளியே வரலாம் எனவும், நிகழ்காலத்திலே எவ்வாறு ஒரு நாளை முழுமையாக நாம் பயன்படுத்தவும், நிகழ்காலத்தில் எவ்வாறு வாழ வேண்டும் என்பது பற்றியும், நிகழ்கால சிந்தனைகளை பற்றியும் நாம் எவ்வாறு இயங்க வேண்டும் என்பது பற்றியும் ஒவ்வொரு பதிவாக நாம் பின்வரும் பதிவுகளிலே காணலாம் என்பதை கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.